பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. அன்புக்குரிய நேர்களே, சகோதரர்களே, நாம் நன்மைகளை செய்வதற்கான பல வழிகளை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முறைகளை எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். பணத்தால் நன்மைகளை செய்யலாம். உடம்பில் ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற உடலுடைய சக்தியின் மூலமாக தனக்கும் நலவு செய்யலாம், சமூகத்துக்கும் நலவு செய்யலாம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு வழங்கப்படுகின்ற கல்வி ஞானங்கள், அறிவு ஞானங்களின் மூலமாகவும் தனக்கும் பிரயோசனங்களை கொடுத்து, பிரயோசனங்களை பெற்று, தானும் பிரயோசனங்களை அடைந்து மற்றவர்களுக்கும் அதன் மூலமாக நன்மைகளை பெறச் செய்யலாம். கண்ணியமானவர்கள், அந்த அடிப்படையிலே சில வழிமுறைகளை, மிக இலகுவான வழிமுறைகளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு. அதில் ஒன்றுதான் மிக இலகுவான ஒரு விடயம். அதாவது அதற்கு காசு செலவழிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, உடம்பை வரித்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. மிக இலகுவான ஒரு வணக்கம்தான், நாம் கணக்கெடுக்காத வணக்கங்களில் ஒன்றுதான். என்னுடைய முகத்திலே நாங்கள் எப்போதும் புன்முறுவல், புன்னகையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வது. இது ஒரு வணக்கம், இது பழக்கம் அல்ல, இது ஒரு வணக்கம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா. உன்னுடைய ஒரு சகோதரனுடைய முகத்தை பார்த்து பரிகாசத்துக்காக அல்ல, இழிவுபடுத்துவதற்காக அல்ல, அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அன்பை, பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுடைய முகத்திலே புன்னகையை நீங்கள் ஏற்படுத்துவது சதகா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே புன்னகை என்பது எங்களுடைய உதடுகளை நாங்கள் திறந்து எங்களுடைய பல்லை காட்டுவது. எங்களுடைய பற்களை அல்லாஹ் ஔரத்தாக ஆக்கவில்லை, மறைவிடமாக ஆக்கவில்லை. எனவே உதடை துறந்து நாங்கள் புன்னகை செய்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தருகின்றான், எங்களுடைய ஏட்டை நன்மைகளால் நிறைக்கின்றான். எனவே எங்களுடைய முகத்திலே புன்னகை இருக்க வேண்டும். மனித உள்ளங்களை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் இருக்கின்ற காசு பணங்களின் மூலமாக, சொத்து செல்வங்களின் மூலமாக, ஆட்சி அதிகாரங்களின் மூலமாக மனித உள்ளங்களை வெல்ல முடியாது, மனித உள்ளங்களை திறக்க முடியாது, மனிதர்களை கவர முடியாது. உங்களுடைய நற்குணங்களும் பஸ்துல் வஜ், உங்களுடைய முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகையும் தான் மனித உள்ளங்களை வெல்லும், மனித உள்ளங்களை திறக்கும். மனிதர்கள் உங்களை கவர்வார்கள், உங்களோடு சேருவார்கள், உங்களோடு பழகுவார்கள், உங்களோடு இணைவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது ஒரு உண்மையான செய்தி தான். ஒரு சீன பழமொழியிலே சொல்வார்கள், யாருடைய முகத்தில் சிரிப்பு இல்லையோ, யாருடைய முகத்தில் புன்னகை இல்லையோ, அவர்கள் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள், அவர்கள் கடை திறப்பதற்கு தகுதியற்றவர்கள், வியாபார ஒப்பந்தம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள். ஏன்? மனிதர்களை கவருகின்ற அடிப்படையான ஒன்று அவர்களிடத்திலே கிடையாது, புன்னகை என்பது கிடையாது. எனவே உங்களுடைய முகத்தில் புன்னகை இல்லையா, நீங்கள் ஒரு கடையை திறக்க வேண்டாம் என்று ஒரு சீன பழமொழி சொல்கிறது. அது ஹதீஸுடைய ஒரு சாராம்சமாகத்தான் இருக்கிறது. குர்ஆனில் கூட அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப் லன்ஃபது மின் ஹவுலிக். நபியே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அன்பாக எல்லோரோடும் பழகக்கூடியவர்கள், மிகவும் பணிவாகவும் கனிவாகவும் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லன் கலீதல் கல்ப். மௌலாஹ் சொல்கிறான், ஃபத் முஹம்மதே, நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய முகம் கடுகடுத்த முகமாக இருந்தால், சிரிப்பில்லாத, புன்னகை இல்லாத, புன்முறுவல் இல்லாத முகமாக உங்களுடைய முகம் காணப்பட்டால், மிக மிருதுவான உள்ளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம், எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய உள்ளம், எல்லோரையும் நேசிக்கக்கூடிய உள்ளம், எல்லோரை பற்றியும் நல்லெண்ணம் கொள்ளக்கூடிய உள்ளம். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், கலீதல் கல்ப். நபியே, உங்களுடைய உள்ளம் இறுக்கமானதாக, கல்லஞ்சம் படைத்தவராக நீங்கள் இருந்தால், லன்ஃபது மின் ஹவுலிக். மனிதர்கள், உங்களுக்கு சூழல் வாழக்கூடிய மனிதர்கள், உங்களை தேடி வரக்கூடியவர்கள்,
உங்களோடு பழக வேண்டும் என்று வரக்கூடியவர்கள், உங்களிடத்தில் படிக்க வேண்டும் என்று வரக்கூடியவர்கள், உங்களை சந்திக்க வேண்டும் என்று உங்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் உங்களை விட்டு விரண்டு ஓடி விடுவார்கள், உங்களை ஒதுக்கி விடுவார்கள். சமூகத்தை விட்டும் நீங்கள் ஒதுக்கப்படுவீர்கள். உங்களை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்கள். உங்களோடு பழகுவதற்கோ பேசுவதற்கோ விரும்ப மாட்டார்கள். உங்களுடைய முகத்தில் புன்னகையும் உள்ளம் இறுக்கமாக கடினம், புன்னகை இல்லை என்றால் உங்களுடைய உள்ளம் கடினமானதாக கல் நெஞ்சம் படைத்ததாக இருந்தால் லன்ஃபத்து மின் ஹவுலிக், மக்கள் உங்களை விட்டும் விரண்டு ஓடி விடுவார்கள், சென்று விடுவார்கள், உங்களை ஒதுக்கி விடுவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். என்றால் நாம் மனிதர்களை வெல்ல வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய முகத்திலே புன்னகை இல்லை என்றால், புன்முறுவல் இல்லை என்றால் எங்களோடு பேசுவதற்கு அவர்கள் பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள், பின்வாங்குவார்கள், பேச விரும்ப மாட்டார்கள். எங்களுடைய பிள்ளைகள் எங்களை நெருங்க மாட்டார்கள், அயலவர்கள் நெருங்க மாட்டார்கள். வியாபார ஸ்தலத்திலே நாங்கள் இருக்கின்ற போது எங்களுடைய முகத்திலே புன்னகை இல்லை என்றால் வாடிக்கையாளர்கள் எங்களை தேடி வரமாட்டார்கள், எங்களை நாடி வரமாட்டார்கள். ஏன்? எங்களுடைய முகத்தில் அவர்களை கவர்கின்ற புன்னகை இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? கான ஹுலுகுல் குர்ஆன், எனது கணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழக்கம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய பண்பாடு குர்ஆனில் கூறப்பட்டதாக இருந்தது. குர்ஆனை நடமாடும் குர்ஆனாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதே நேரத்திலே சொல்கிறார்கள், எப்போதெல்லாம் எனது கணவர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கண்டேனோ பார்த்தேனோ அப்போதெல்லாம் அவருடைய முகத்திலே புன்னகை இருந்து கொண்டே இருக்கும். கோபத்திலும் புன்னகை இருக்கும், கவலையிலும் புன்னகை இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையை போன்று நபி அவருடைய கவலைக்கு உலகத்தில் யாருடைய கவலையும் ஈடாக மாட்டாது. சமூகத்தை பற்றி உண்டான கவலை இருந்தது, யாரும் நரகம் செல்லக்கூடாது என்ற கவலை இருந்தது, பாவங்களை நினைத்து கவலைப்பட்டார்கள். என்றாலும் அந்த கவலையின் வெளிப்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்த முகமாக காட்டவில்லை, மாறாக புன்னகையோடு தான் இருந்தார்கள். எல்லா சந்தர்ப்பங்களிலும் கோபத்தின் போதும் புன்னகையோடு இருந்தார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நம்மில் பல பேர்கள் ஏதோ ஒரு கோபத்தை, எங்கோ நடைபெற்ற ஒரு சோகத்தை, ஏதோ ஒரு விடயத்தை யோசித்து வைத்து அதனுடைய வெளிப்பாட்டை முகத்திலே வெளிப்படுத்துவார்கள். கடுகடுத்த நிலைமையில் முகத்தை வைத்துக் கொள்வார்கள். மனைவியோடு கூட கடுகடுத்து கொண்டு பேசுவார்கள். அன்பு சிறுவர்கள் பிள்ளைகளோடு கூட கோபப்பட்டு கொண்டு பேசுவார்கள். அவர்களோடு கோபம் கிடையாது, எங்கோ நடந்த ஒரு விடயத்தை அடிப்படையாக வைத்து, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வலியை அடிப்படையாக வைத்து முகத்தை மாற்றிக்கொள்வார்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இஸ்லாமிய பண்பல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஹதரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தடவை நானும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாதையிலே வந்து கொண்டிருக்கின்றோம், மதீனாவிலே வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் ஒரு காட்டரபி, அதாவது நகரத்தை விட்டும் தூரமாக வாழக்கூடிய, தனிமையில் வாழக்கூடிய, காட்டுப்பகுதியிலே வாழக்கூடிய ஒரு காட்டரபி, அவர் ஒரு முஸ்லீம், எப்படி நபி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று தெரியாத ஒருவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான மேனியிலே கழுத்திலே ஒரு போர்வை ஒன்றை அணிந்திருந்தார்கள். அந்த காட்டரபி வேகமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியில் போடப்பட்டிருந்த, கழுத்தில் போடப்பட்டிருந்த அந்த சால்வையை, அப்படி போர்வையை இழுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், முர்னி அத்தினி மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாக், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வழங்கியிருக்கக்கூடிய செல்வங்களிலிருந்து, கனிமத்து ஜகாத் போன்றவற்றிலிருந்து, பொது நிதியிலிருந்து எனக்கும் தாருங்கள் என்று வாயால் அழகாக கேட்க வேண்டிய அந்த நபித்தோழர், பேச வேண்டிய நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தில் போடப்பட்ட சால்வையை இழுத்து கேட்கின்றார். நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கும். முடியாது என்று மறுக்கவில்லை, தடுக்கவில்லை, விரட்டவில்லை. அப்படி இருந்தும் அந்த நபித்தோழர் முறையற்ற முறையிலே நடந்து கொள்கிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த மேனியை நான் பார்த்தேன், கழுத்தை பார்த்தேன், கழுத்தில் இரத்த அடையாளம் படிந்திருந்தது, கழுத்து சிவத்து விட்டது. அந்த அளவுக்கு வேகமாக அந்த சால்வையின் போர்வையின் அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தில் படிந்திருந்தது, பட்டிருந்தது. அவ்வளோ வேகமாக இழுக்கப்பட்ட போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை பார்த்தேன், யப்தஸிமு, புன்னகை பூத்தவர்களாக, புன்முறுவல் பூத்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், அனஸே, இந்த நபித்தோழருக்கு, இந்த காட்டரபிக்கு
ஏதாவது கொடுங்கள் என்று அவருக்கு உதவி செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியோடு மிக பண்பாக சிறுத்த நிலைமையிலே புன்முறுவல் பூத்த நிலைமையிலே நடந்து கொண்டார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் உண்மையிலே புன்னகை என்பது மனித வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இரத்த அழுத்தத்தை, அதே போன்று உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்களை, மன அழுத்தங்களை போக்கக்கூடியதாக புன்னகை அமைந்திருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா எறும்பை பார்த்து, ஒரு எறும்பு செய்த ஆச்சரியமான விடயத்தை பார்த்து புன்னகை பூத்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறான். ஃபதபஸ்ஸம லாஹிக மின் கௌலிஹா. எறும்பு தனது சமூகத்துக்கு செய்த புத்திமதியை, உபதேசத்தை கண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டு புன்னகை பூத்தார்கள். எறும்பை பார்த்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள். எனவே மனிதர்களே, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக, மற்றவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை பொழிவதற்காக நீங்கள் சிரிங்கள், புன்னகை போருங்கள் என்று அல்லாஹு தாலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த எறும்புடைய நிகழ்வை சொல்லி அல்லாஹு தாலா இந்த புன்னகையின் முக்கியத்துவத்தை அல் குர்ஆனிலே எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். எனவே நாங்கள் எப்போதுமே ஒரு முஸ்லீமை சந்திக்கின்ற போது, ஒரு மனிதனை சந்திக்கின்ற போது புன்னகையோடு உரையாட வேண்டும், பேச வேண்டும், வரவேற்க வேண்டும், கவனிக்க வேண்டும், முகத்தை பார்த்து பேச வேண்டும் என்ற பண்பை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே மிக இலகுவாக நன்மைகளை பெறுவதற்கான வழிகளில் ஒன்றுதான் புன்னகையோடு மற்றவர்களை பழகுவது, மற்றவர்களோடு பேசுவது, மற்றவர்களோடு உரையாடுவது. எனவே வல்ல நாயன் அல்லாஹு தஆலா புன்னகையோடு எங்களுடைய கர்மங்களை செய்து மற்றவர்களுக்கு எங்களுடைய பண்பாட்டின் மூலமாக மற்றவர்கள் இஸ்லாத்தை கவரும் அளவுக்கோ நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.